Hey, hi. So, good morning. And நீங்கள் வந்து இப்போது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நேரம் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கெட் ரெடி ஃபார் மெயின்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா நம்ம வந்து படிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மெயின்ஸில் நல்லா வந்துட்டு நம்மளும் ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். லைக் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தட் நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய இப்போ ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டவுட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஆன்சர் கீ அதெல்லாம் பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். அதுவும் இந்த முறை வந்து 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து, அதாவது குரூப் 2 மெயின்ஸ் அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் வந்து இதுலேருந்தே ஃபில்டர் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த டவுட் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து கன்ஃபார்மாக ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து வெரி குட், நீங்கள் வந்து அடுத்து மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் கொஞ்சம் டவுட்டில் இருக்கலாம், நம்மளே மாதிரி கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போது ஆவரேஜுங்கிறது நம்ம படிப்பை வச்சு சொல்ல முடியாது. மேபி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது சில so many ரீசன்ஸ், அதனால ஏதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தா கூட ஒரு 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 டவுட்டில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். லைக் வந்து இப்போது படிக்கலாமா வேண்டாமா, மெயின்ஸ் கிளியர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கீங்கன்னா படிங்க. டவுட்டில் இருந்தாலும் படிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து திடீர்னு மெயின்ஸ் கிளியர் ஆகுது அப்படின்னா அப்போ போய் படிக்க முடியாது, டைம் இருக்காது. அதுவே வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். இப் சப்போஸ் ஒரு வேளை கிளியர் ஆகலை அப்படின்னா கூட படித்தது வீணாகாது. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் மெயின்ஸ் படிங்க. இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் படிங்க. ஸோ அதுதான் என்னோட சஜஷன். ஒருவேளை கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீசனால் ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், ஒரு வேலிடான ரீசன் கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன்னால் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் சரியாக பண்ண முடியல அப்படின்ட்டுனா ஜாலியாக விட்டுட்டு மறுபடியும் அடுத்த எக்ஸாம் என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்பிக்கையோடு படிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அது வந்து அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை. ஆன்சர் கீ வந்து சீக்கிரம் நம்ம வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் கட் ஆஃப் அதை பற்றியெல்லாம் நிறைய பேசுவாங்க. நீங்களும் வந்து கட் ஆஃப் ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் பாருங்கள். குரூப் 1 ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்லாம் ஒரு மாதத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சீக்கிரம் வரும்ன்ட்டு. அதனால குரூப் 2வும் அது போல் சீக்கிரமாக கூட வந்துடலாம். இன்னும் குரூப் 4 எல்லாம் இருக்குது. அதனால எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது என்னங்கிறது தெரியல. இப்போலேருந்தே உடனடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் சிலபஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸில் எல்லா யூனிட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎன்எம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. போன முறை மெயின்ஸ் எழுதும் போது ஐஎன்எம்மே இல்லை, அது மாதிரி இருந்தது. அண்ட் எப்படி இருக்குங்கிறதே ஒரு மாதிரி, இந்த முறை மெயின்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறதே ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. இப்போ தான் நம்ம முறையாக சிபிடியில் எழுத போகிறோம். லைக் 2A மெயின்ஸ் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னே தெரில, ஒரு மாதிரி ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. தொடர்ந்து படிப்போம். ஒரு சரியான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மெயின்ஸில் வந்து சந்திப்போம். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடுவீங்கன்னு நம்புவோம். நிறைய பேர் பாஸ் ஆகிடுவீங்க. ஜாலியாக படிங்க. போட்ட எஃபோர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ.